டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 9994244111 and 9994211666. Just இஷ்டத்துக்கு போடல, ரெண்டாம் போடு மூணாம் போடு எத்தனை நாளும் போடு. அஜித் குமார், டூவிபுரம் பிள்ளையார் கோயில் தெரு, பாலு அவங்களோட பையன். எனக்கு நண்பனா பழகி வந்தான். கடந்த ஜூலை 2ஆம் தேதி எனக்கு பிறந்த நாள். எங்க அத்தை வீட்டுக்கு பார்ட்டி வைக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்கன்னு எனக்கு கூப்பிட்டான். நானும் போனேன். போகும்போது எனக்கு ஜூஸ் கொடுத்தான். ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்துருந்துருக்கான். நான் மயங்கி விழுற நேரம் என்னை மிஸ்பிஹேவ் பண்ணிட்டான். அதை நான் கூச்சி கேட்கும் போது, ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்கும் போது, உன்னால முடிஞ்சதை பாத்துக்க, நான் வீடியோ எடுத்து வச்சிட்டேன்னு சொல்லிட்டு என்ன வீடியோ வச்சு காட்டி மிரட்டி நிறைய பணம் பிடுங்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது, அவன் அரிசி கடத்தல் தொழில் பண்றவன். அரிசி கடத்தலை வச்சு அவனுக்கு நிறைய லாபம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் என் பணத்தை தான் சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் கேட்டு போகும்போது என்னோட மொபைல் உடைப்பான், லேப்டாப் கம்ப்யூட்டர் உடைப்பான், என் ஹார்ட் டிஸ்க் எல்லாம் திருடிட்டு போயிட்டான். இப்படி எனக்கு பல இன்னல்கள். இதை கேட்ட எங்க அப்பாவே அடிச்சான். அடுத்தது ஒரு நாள் அவங்க அரிசி கடத்தல் பண்ணும்போது நான் வீடியோ எடுத்தேன். அந்த வீடியோ எடுக்கும் போது என் மொபைலை பிடுங்கிட்டு போயிட்டு என்ன அவங்க அண்ணன் வினோத்குமார் எல்லாருமே என்ன நான் அடிச்சிட்டதுனால நான் ஜிஹெச்ல போய் அட்மிட் ஆனேன். அதுக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இந்த சவுத் ஸ்டேஷன்ல எங்க அப்பாவை அடிச்சதுமே சாதாரண பெயிலபிள்ல தான் போட்டிருக்காங்க. அவனுக்கு பல கேஸ் அவன் மேல நிலுவையில் இருக்கிறதெல்லாம் எனக்கு லேட்டா தான் தெரிஞ்சிச்சு. பல ரவுடிகளையும் கையில வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மிரட்டி என்னை அடிச்சு என்ன ரொம்ப பண்ணுவான். நெத்தியில 3 தையல். என்ன செஞ்சாலும் என்ன பண்ணாலும் நான் வீடியோவை காட்டி மிரட்டி உன்னை சமூக வலைத்தளங்களை வெளியிட்டுருவேன். நம்ம தொடர்ந்து மிரட்டிக்கிட்டே வந்ததுனால நான் எந்த கம்ப்ளைண்ட்டுமே கொடுக்காம இருந்தேன். இப்போ கடைசியா என்ன கட்டையை கொண்டு அவங்க செந்தில்ங்கிறவர், ஏற்கனவே அவர் மேல ஸ்டேஷன்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து கொலை மிரட்டல்னு கொடுத்துருக்கேன். அதுக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அவங்க அக்கா மாப்பிள்ள செந்தில் பிளஸ் 2 பேருமே இப்போ ரீசெண்டா 8ஆம் தேதி எனக்கு கொலை மிரட்டல் கொடுத்தாங்க. எனக்கு இதுக்கு மேல உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக மறுபடியும் எஸ்பி ஆஃபீஸ் போனேன். எஸ்பி சார் எனக்கு நீதி கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில நான் இருக்கேன். இப்போ அஜித் குமாரை மட்டும் ஸ்டேஷன்ல பிடிச்சு போட்டிருக்காங்க. எதுனா பாப்பா என்ன ஃபாலோ பண்ணி சொல்லு பாப்பா. எதனால புரியுது. இது வரைக்கும் இந்த சவுத் போலீஸ் ஸ்டேஷன்ல எனக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. எனக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். எங்க அப்பாவை அடிச்சிருக்காங்க, கொலைவெறி தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட்டுக்கும் இது வரைக்கும் எதுவுமே ஆக்ஷன் எடுக்கல. இந்த சவுத் போலீஸ் ஸ்டேஷன்ல அவனுக்கு ஃபுல் ஆதரவா இருக்காங்க. அவனே என்கிட்ட சொல்லியிருக்கான், இந்த சவுத் ஸ்டேஷன்ல எல்லாருமே எனக்கு சப்போர்ட், மாசந்தோறும் நான் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கான். அதே மாதிரிதான் அவங்களும் இன்னும் வரைக்கும் எனக்கு நடந்துட்டு இருக்காங்க. பொள்ளாச்சி வழக்குல நீதி கிடைச்ச மாதிரி என்ன மாதிரி ஒரு சாதாரண பொண்ணுக்கு நீதி வேணும். கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க, உயிருக்கு ஆபத்தும் எனக்கு இருக்குது. எனக்கு எப்படியாவது என் உயிருக்கும் பாதுகாப்பு வேணும், எனக்கு நீதியும் வேணும். எப்படியாவது எனக்கு இது வரைக்கும் இப்ப கொடுத்ததுல எதுவுமே போடாம தான் வச்சிருக்காங்க. என்ன கூப்பிட்டு பழைய கம்ப்ளைண்ட் நான் ஆல்டர்னேட் பண்ணவா அப்படின்னு கேக்குறாங்க. அது இவ்வளவு நாளும் பண்ணாம 1.5 மாசம் கழிச்சு இப்ப பண்ணி எனக்கு என்ன யூஸ்? எனக்கு இப்போ கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட்டுக்கு தான் நீதி வேணும்னு நான் கேட்டு வந்திருக்கேன். மிரட்டல. ஆனா இப்போ
பழைய கம்ப்ளைண்ட் நீ இப்படி கொடுத்துருக்க அப்படி கொடுத்துருக்க, ஏன் இப்போ மறுபடியும் கொண்டு வர, நான் பழைய ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் தான் என்ன அடிச்சாங்கன்னு சொல்லி அட்மிஷன் ஆனேன். அதுக்குமே எனக்கு இது வரைக்கும் சிஎஸ்ஆர் தான் கொடுத்துருக்காங்களே தவிர எதுவுமே எந்த ஆக்ஷனுமே இந்த சவுத் ஸ்டேஷன்ல எனக்கு இது வரைக்கும் எடுக்கல. தொடர்ந்து என்ன மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த 8ஆம் தேதி வரைக்கும் எனக்கு மிரட்டல் வந்துகிட்டே தான் இருக்கு. மிரட்டல்ல உன்னோட ஆமா என்ன இப்போ நான் எங்க போறேன் என்ன பண்றேங்கிறத எனக்கு தொடர்ந்து என்னை யாரும் ஃபாலோ பண்ணிட்டு என்ன கொலை மிரட்டல் விட்டுருக்கிறதுக்காக என்ன நோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சமூக வலைத்தளங்கள்ல என்னோட வீடியோ வெளியிட்டுருவேன்னு சொல்லி எனக்கு தொடர்ந்து மிரட்டல் வருது. எனக்கு கொலை மிரட்டலும் வருது. எனக்கு எப்படியாவது பாதுகாப்பு வேணும்.